ஹாய், இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வாட்டர் டேப். இதை பற்றி தான் அன்பாக்சிங். வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி வாட்டர் வந்து நல்ல ஒரு 2 டைப்பில் வரும்னு இருக்குது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இப்போ பிரிக்கலாம். ஆனால் ரொம்ப டேமேஜாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா பாருங்கள். பாக்ஸே வந்து என்னோட நெசுங்கி வந்துருக்கு. இப்படி தான் வந்திருக்கு. பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. நல்லா தூக்கி போட்டு ஃபுட்பால் விளையாடுவோம் போல இருக்கு. பிரிச்சு உள்ள ஒரு கவர் இருக்கு. இதுதான் இந்த நல்லா இருக்குல்ல, பாருங்க எவ்வளோ லென்த்தில் இருக்கு. அதே மாதிரி நம்ம எப்படி வேணால் இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். இதோட உள்ள இது பாருங்க, இதுதான் வந்து 360 டிகிரியில் நம்ம வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்மளோட வாட்டர் வந்து 2 விதமாக வரும். ஒன்று இந்த விதத்தில் வந்து வரும், இது கொஞ்சம் ஒரு மீடியமாக வரும். இது கொஞ்சம் அதாவது மீடியமாக ஷவர் டைப்பில் இது வரும். இது வந்து ஒரு ஷார்ப்பான டைப்பில் வரும். நம்ம எவ்வளோ வேணால் எப்படி வேணால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டேப். ஒரு அரௌண்டு ஒரு 600 கிட்ட இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், நல்லா இருக்குது. இதை வந்து அன்பாக்சிங் இது தான். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் எப்படி டைப்பில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இப்போ இருக்கிற வந்து டேப் ஆல்ட்ரேட் பண்ணி இப்போ மாற்ற போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை நம்ம வந்து அதை இதில் வச்சு நம்ம சுற்றினோன்னா இது ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகிட்ட பிறகு நம்ம ரிஞ்சை வச்சு இதை கட்டிட்டு நம்மளுக்கு தேவையான புது இதை வந்து நம்ம மாட்டிக்கலாம். இவ்வளோ தான். இது சிம்பிளான வேலை தான் இது. நான் ஆல்ரெடி வந்து இதை நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட்டிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ரிஞ்சை வச்சு இதை கட்டிட்டு நம்ம அதை மாட்டுறது தான் வேலை. வேறு எதுவும் ஒரு பெரிய வேலைலாம் இல்லை. இதுக்கு நம்ம ஒரு ப்ளம்பரை கூப்பிடணுமோ இல்லை யாரை கூப்பிடணுமோ ஒன்றும் அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம இங்கே அந்த சுடுற இடத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் நம்ம சாதா ஒரு நூலோ இல்லை வந்து இந்த கடையில் இருக்கிற ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதை வாங்கி சுற்றினா அது டைட்டாக இருக்கும், லீக்கேஜ் வராது. இப்போ தண்ணி வரல. இப்போ நம்ம இதை கட்டிட்டு நம்ம புது டேப்பை போட வேண்டியதுதான். மதுரை காரணம் சொல்லலாம் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நூலை வச்சு தான் சுற்றி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாதா வந்து இந்த டேப் ஒன்று இருக்கும். இதுக்குன்னு அந்த டேப் போட்டு இது பண்ணது. நம்மளுக்கு என்ன நூலை கூட நம்ம போட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க ஒரே இதுனா இதை நான் கைட்டுக்கே தேவை கிடையாது. ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கையில் போய் தேவையில்லாமல் கீச்சில் தான் மிச்சம். ஒரு ப்ராடக்டை முழுசாகவே வந்து அன்பாக்சிங் அதாவது ஃபுல்லாக உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்குறதே கிடையாது. இதுதான் எங்கிட்ட ஒரு கெட்ட படம். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்மளோட இது இருக்குது. இதை வந்து இந்த டேப் வந்து எப்படி கட்டணும்னா இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கைண்டிக்கும். நம்ம இப்போ டைரெக்டாக இதை வந்து நம்ம மாட்டிட்டு இதில் நம்ம வந்து இப்போ வந்து நூலை சுற்றிட்டு நம்ம வந்து இதை மாட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம மாட்டிட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான். சிம்பிளான ஒரு மெத்தடு தான், ஒன்றும் பெரிய வேலைலாம் எதுவும் கிடையாது. இது பத்தலை, பழசு தான் இதுக்கு பத்துது. ஏன்னா இது வந்து லென்த்து கம்மியாக இருக்குது, ஆனால் உள்ளே போட சரி. அப்போ தேவைப்படாது. நம்ம வந்து பழசாக இதை வச்சு நம்ம வந்து இதை மாட்டிக்கலாம்.
அவ்வளோதான், இது போட்டாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. இந்த மரம் இருக்குது பார்த்துருங்களா, இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி இங்கே போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே இது லாக் ஆகாது. அப்போ நம்ம திரும்பி வாட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம வந்து இங்கே வந்து போட்டால் தான் இது வரைக்கும் ஃபுல்லாக லாக் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து இதை வச்சு நம்ம இதில் டைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு நான் மேலே லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே அது மூவ் ஆகாது. அதனால் போட்டு நம்ம அழகாக பொறுமையாக இது ஃபுல்லாக டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், ரெடி. இப்போ மேலே தண்ணி இப்போது ஆன் பண்ணியாச்சு. இப்போ போடுறோம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. நம்ம என்ன டைப்பில் வேணாலும் நம்ம இதை திருப்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி டைப்லேயும் வரும், அப்புறம் இப்படியும் வரும். நம்ம ஃபுல்லாக சிங்க்கு நம்ம எந்த மூலையில் வேணாலும் நம்ம வந்து கழுவிக்கலாம், எப்படி வேணால் மாற்றி கழுவிக்கலாம். இதுதான் இதோட பெனிஃபிட். 360 டிகிரியில் திரும்பும். அவ்வளோதான், ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இப்படி வச்சு கூட நம்ம வந்து திறக்கலாம், வெளியே வரும், ஷவர் டைப்பில் வரும். அப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து கூஸாக இந்த டைப்பில் வரும். எப்படி வேணால் நம்ம வந்து கழுவி நம்ம எப்படி வேணாலும் நம்ம 360 டிகிரியில் கூட நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம எப்படி வேணால் இழுத்துக்கலாம், எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், அந்த டேபோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. பாய்.